கடலுக்கடியில இருக்கிற மழைக்காடுன்னு சொல்றது வந்து நேரடியா மழைக்காடு கிடையாது. அது ஒரு உருவகமா சொல்லுவோம். பவளத்திட்டுகள் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட நம்ம பூமியில இருக்கிற ஒரு அமேசான் காடுல எவ்வளோ உயிரினங்கள் இருக்கோ, அதே மாதிரி கடலுக்குள்ள பவளப்பாறைகளை சார்ந்த அவ்வளோ விதமான உயிரினங்கள் இருக்கு. அங்க அவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்கிறதுனால ஒரு உருவகமா நம்ம சொல்லுவோம். ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து உண்மையிலே ஃபிஷ் கிடையாது. அதனால வந்து அது ஜெல்லின்னு சொல்லுவோம். இந்த ஜெல்லி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இம்சையா இருக்கு. ஏன்னா வந்து தற்செயலா பட்டுச்சுன்னா கூட அது வந்து ரொம்ப அரிப்பு, நமைச்சல், கொடைச்சல் ஏற்படுத்தும். சில நேரங்கள்ல அந்த இடம் மரத்து போயிடும். கட்டில் ஃபிஷ் வந்து நான் நீந்தும் போது பார்த்தேன். அந்த மீன் வந்து சாதாரணமா ஒன்று ஓடி ஒளிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து என்னை கண்டுக்காம போயிருக்கலாம். ஆனால் அது வந்து நகரவும் இல்லை, அந்த இடத்து போகவும் இல்லை, என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கட்டில் ஃபிஷ்ஷோட உடம்புல ஒரு சீரியல் லைட்டு போட்டால் டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறும்ல, அது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறுது. அது ஏதோ என்கிட்ட சொல்லுது. இங்கே நீந்திட்டு இங்கே ஒரு மீன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு நிழல் மாதிரி அந்த மீன்லேருந்து நமக்கு தெரியுது. சூரிய ஒளி வந்து முன்னையும் பின்னியுமா வரதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆமை பக்கத்தில் வர வர அந்த உருவம் வந்து கிளியர் ஆகிட்டே வருது. கிளியர் ஆகிட்டு வந்து பார்த்தா அது வந்து ஒரு ஆமை. மெகலடான் மாதிரி அந்த உயிரினங்கள் இன்னும் இருக்கக்கூடும். மெகலடான் வந்து அது ரொம்ப அழகான ஒரு ஃபேண்டசி கதையா ஹாலிவுட்ல நிறைய படங்கள்ல வருது. ஆனா அது ஒரு காலத்துல இருந்து அழிந்து போன ஒரு சுறா இனம். கடலுக்கடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகள் வந்து நிறைய நாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆழ்கடல் வந்து நிச்சயமா பாதிக்கப்படும். யாராவது ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னே பார்க்காம அதை எரிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு சோகமான விஷயமோ, ஆழ்கடல்ல என்ன இருக்குன்னு மனித இனம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே ஆழ்கடல்ல பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இது வந்து ஒரு மோசமான விஷயம். ப்ளீச்சிங் வந்து டெம்பரரியா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்ல அந்த பாசி உள்ள வந்துடும். ஆனா வெப்பநிலை அதிகமாகவே இருக்கு, கடல் நீர் வந்து சூடாவே இருக்கு அப்படின்னா அந்த பாசி திரும்பி உள்ள வராது. காலப்போக்கில் அந்த பவள உயிரி அழிஞ்சிடும். பவள உயிரி அழிஞ்சிச்சுன்னா அந்த பவள உயிரியை நம்பி இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே அழியும். குறிப்பா வந்து இந்த கடல்சார் ஆய்வுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் எப்படி வந்ததுங்கிறத சொல்ல முடியுமா? நான் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கடல்சார் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துட்டு இதை பற்றிலாம் படிக்கிறாங்களா, இது என்ன படிப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளி பருவத்தில் முடிவெடுத்தேன். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்காக என்னை தயார்படுத்தி கொண்டு அதில் வந்து கடல்சார் ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் இப்போ வாங்கியிருக்கேன். என்னுடைய ஆய்வு வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா பவளப்பாறையில் வசிக்கக்கூடிய மீன்கள் பற்றியதாக இருந்தது. நமக்கு பள்ளி பாடத்தில் எப்பவுமே வந்து ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு பறவையினுடைய அழகை பார்த்தாலே அது என்ன சாப்பிடும்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய பறவைகளுக்கு இல்லை தானியங்கள் சாப்பிடக்கூடிய பறவைகளுக்குனா ஒவ்வொரு பறவைக்கும் அழகு வேற வேற மாதிரி இருக்கும். நான் வந்து மீன்களுடைய பல்லுக்கும் அந்த மீன்களுடைய உணவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். நான் ஆராய்ச்சி பண்ண வகையிலும் கிட்டத்தட்ட பறவைகள் மாதிரியே மீன்களுக்கும் அது பார்த்தாலே நம்ம பெரும்பாலும் அது என்ன சாப்பிடுதுன்னு சொல்லிடலாம். கடலுக்கடியில் இருக்கிற மழைக்காடுகள், அதாவது கடலுக்கடியில் இருக்க மழைக்காடுனா கடலுக்கடியில் சில பாசிக்காடுகள் இருக்கு. பட் கடலுக்கடியில் இருக்கிற மழைக்காடுன்னு சொல்றது வந்து நேரடியாக மழைக்காடு கிடையாது. அது ஒரு உருவகமா சொல்லுவோம். அதாவது பவளப்பாறைகள், பவளத்திட்டுகள் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட நம்ம பூமியில இருக்கிற ஒரு அமேசான் காடுல எவ்வளோ உயிரினங்கள் இருக்கோ அதே மாதிரி கடலுக்குள்ள பவளப்பாறைகளை சார்ந்த அவ்வளோ விதமான உயிரினங்கள் இருக்கு. அங்க அவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்கிறதுனால ஒரு உருவகமா நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க கடலுக்குள்ள அந்த டைவ் பண்ணி உள்ள போய் தான் ஆய்வு பண்றீங்க? ஆமா ஆமா. என்னுடைய பிஹெச்டி வந்து கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய மீன்கள் வந்து எப்படி சாப்பிடுது, என்ன சாப்பிடுது அப்படிங்கறத பத்தின ஆராய்ச்சியா தான் இருந்துச்சு. உங்க ஆராய்ச்சியில் நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? அதுதான் இந்த மாதிரி மீன்களுக்குமே அந்த வாய் அமைப்புக்கும் அது அங்கே சாப்பிட்ற விதத்துக்கும் தொடர்பு இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான பொருட்களை சாப்பிட்ற மீன் நம்ம பொதுவாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொரு மீனுக்கும் தனித்தனியான அந்த நீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. அந்த மீன் இந்த ஒரு பாசியை இந்த வகையில் மட்டும்தான் சாப்பிடும். அப்போ அதே பாசியை வேற வகையில் சாப்பிட்ற ஒரு மீனும் இதுவும் ஒரே இடத்துல இருக்க முடியும், சண்டை போட்டுக்காம. பார்க்கும்போது என்னன்னா, ஓகே இதுவும் தாவர உண்ணி இதுவும் தாவர உண்ணி எப்படி ஒன்றா இருக்கு, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு, விட்டு கொடுக்கும் போட்டிருக்கு அப்படின்னா இல்லை. இது சாப்பிட்ற விதமே வேற, இது சாப்பிட்ற பொருளே வேற.
ஆனால் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் அப்படிங்கிறது. நம்ம நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விலங்கு அழிஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கிறோம். ஃபங்க்ஷனல் ரோல்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு விலங்கும் அந்த சூழலில் செய்யக்கூடிய வேலைன்னு ஒன்று இருக்கு. அந்த விலங்கு அழிந்துட்டா அந்த சூழலில் செய்யக்கூடிய வேலையும் அழியும். வேற ஒரு மீன் ஒரு 100 வருடம் 200 வருடத்துல அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சா ஓகே. இல்லைன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த சூழல்ல ஆளே இருக்க மாட்டாங்க. அதுதான் என்னுடைய ஆராய்ச்சியில தெரிய வந்துச்சு. இப்போ நீங்கள் அது சும்மா நீங்கள் கடலுக்கு அடியில் போய் தான் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அந்த பயிற்சி ஆமா. ஸ்கூபா டைவிங் இருக்கு அப்படின்னாலுமே பெரும்பாலும் என்னுடைய ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய மீன்களை வந்து ஸ்நார்க்லிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டேங்க் இல்லாமே போய் பார்க்க முடியும். அப்படிதான் என்னுடைய ஆராய்ச்சியை வந்து நான் செஞ்சேன். ஸ்நார்க்லிங் மூலமா பார்த்தேன். அந்தமான்ல வந்து என்னுடைய ஆராய்ச்சி. அதில் நீங்கள் சந்தித்த சவால்கள்னு சொல்ல முடியுமா? சவால் வந்து பெரும்பாலும் இயற்கை சவால்கள் தான். ஏன்னா இப்போ அந்தமான் பொறுத்த வரைக்கும் நிறைய மழை பெய்யும். அதனால நாள் மழை பெஞ்சுன்னா மறுநாள் வந்து ஃபீல்டுக்கு போக முடியாது. ஏன்னா தண்ணி ரொம்ப கலங்கலாயிடும். சில நாள் என்ன ஆகும்னா நாள்லாம் மழை பெய்யாது. காலையில் எல்லாம் ரெடி ஆகிடுவோம். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தா மழை பெஞ்சிரும். அப்படியே தள்ளி போட்டே போகிற மாதிரி ஆகும். சில நாட்கள் என்ன ஆகும்னா நம்ம போவோம், மீன்களை பார்ப்போம். ஆனால் அந்த மீன்கள் வந்து சில நேரம் ரொம்ப பயந்துட்டு வெளியிலே வராது. அந்த பாறை இடுக்கில் போய் ஒளிஞ்சுக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடலுக்கு அடியில் சுற்றிட்டு நமக்கு டேட்டாவே கிடைக்காம திரும்பி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ உங்கள் ஆராய்ச்சிக்காக நீங்கள் எவ்வளோ ஆழம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கும்? ரொம்ப ஆழமெல்லாம் இல்லை. ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் தான் அதிகபட்சம். ஏன்னா நான் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்ட மீன்கள் எல்லாம் அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய மீன்கள்னால ரொம்ப ஆழம் போக முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு உணர்வு என்ன இருக்கும்? பயம் இருக்குமா? இல்லை ஒரு அச்சீவ் பண்ணுற ஒரு இது இருக்குமா? இது வந்து சூழலை பொறுத்து. ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப அலை அதிகமாக இருந்தது அப்படின்னாலோ வேற யாவது இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இல்லை நமக்கு வேண்டிய வேலைகள் நல்லா நடந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்த அன்எக்ஸ்பெக்டட் என்கவுண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எதிர்பாராத விதமாக சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ கடலுக்கு அடியில் வந்து ஒரு ஆமையை வந்து பார்க்குறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. நமக்கு தெரியும் பவளத்திட்டுகளுக்கு பக்கத்தில் ஆமைகள் வருங்கிறது மனசுக்குள்ளே தெரியும்னாலுமே அதை நேராக பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ அது மாதிரி இப்போ நீங்கள் அவ்வளோ ஆழத்துக்குள்ளே போகும்போது ஆபத்தான விஷயங்கள் இது இருக்குமா? இப்போ மீன்களோ சரி, இல்லை கடல் பாம்புகள்லாம் வர சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு ஆபத்து கடல் பாம்புகள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த ஒரு விலங்குமே எப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பெரும்பாலும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஆனால் சில நேரங்களில் சில மீன்கள் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப சாதாரணமாக குட்டி மீனாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அதுங்க வந்து முட்டை போட்டு அந்த முட்டையை பாதுகாத்துட்டு இருக்கும்போது யார் வந்தாலுமே அதுங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக நடந்துக்கும். இது வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு உருவமாக ஒரு மனித உருவம் இருக்குங்கிறதுலாம் அதுக்கு ஒரு பொருட்டு இல்லை. நம்மளை வந்து விரட்டுற மாதிரி நம்ம முன்னாடி நீந்தி வரது எல்லாமே பண்ணோம். மற்றபடி ஆபத்தான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவும். இப்போ கடிச்சதுன்னா விஷம் அந்த தன்மை உள்ள அந்த மாதிரி மீன்கள் எல்லாம் அந்த மாதிரியான மீன்கள் நமக்கு தெரியுங்கிறதுனால கூடிய வரைக்கும் நம்ம அதுலேருந்து அதுங்க பார்த்தாலே நம்ம வந்து விலகிடுறது, தள்ளி போயிடுறது. எந்த மீனும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறது இல்லை. ரொம்ப நம்ம போய் ஏதாவது அப்ரோச் பண்ணி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாதான் அது பண்ணுங்கிறதுனால அந்த மீன்களை நம்ம வந்து தவிர்த்துறது, தள்ளி போயிடுறது. இப்போ பொதுவாக நீங்கள் அந்த மாதிரி ஆபத்துகளை எதிர்கொள்ளனால வேற கடல்சார் ஆய்வாளர்கள் இந்த மாதிரி ரொம்ப ஆழங்களுக்கு போயிருப்பாங்க. அவங்க என்ன மாதிரி ஆபத்துகள்? நாங்கள் பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து உண்மையிலே ஃபிஷ் கிடையாது. அதனால வந்து அது ஜெல்லின்னு சொல்லுவோம். அந்த ஜெல்லி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இம்சையாக இருக்குது. ஏன்னா வந்து தற்செயலாக பட்டுச்சுன்னா கூட அது வந்து ரொம்ப அரிப்பு, நமைச்சல், கொடைச்சல் ஏற்படுத்தும். சில நேரங்களில் அந்த இடம் மறத்து போயிடும். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்சையாக இருக்கும். அதுதான் நாங்கள் வந்து தொடர்ந்து இது பண்ணுறது அதுதான். இல்லைன்னா நம்ம பவளப்பாறைகள் பக்கத்தில் நீந்தும் போது அந்த பாறைகள் மேலே கிழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பேசணும். ஒருக்க டைவ் பண்ணீங்கன்னா எவ்வளோ நேரம் வரைக்கும் உள்ளே இருப்பீங்க? வந்து 1 hour 1.5 hours இருக்கும். 1.5 மணி நேரம். அது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை திருப்பு போக முடியும்? அது வந்து அந்த சூழலை பொறுத்தது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை போவோம். ஏன்னா அந்த சேகரித்த தரவுகள் எல்லாத்தையும் வந்து என்ட்ரு பண்ணுறது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறது, அந்த வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நேரம் எந்த மாதிரி நேரங்களை தேர்ந்தெடுத்துக்குவீங்க? பகல் நேரம் பெரும்பாலும் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தை தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி இந்த டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓதம்னு ஒன்று இருக்கும். அது அந்த டைட் சார்ட்டு ஒரு பீச்சுக்குமே வந்து கிடைக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினீங்கனாலே அந்த டைட் சார்ட்டில் வந்து ஹையஸ்ட் ஹை டைட், லோவஸ்ட் லோ டைட், அந்த மாதிரி எந்தெந்த நேரங்கள்னு பார்த்துக்கிட்டு தான் அந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஒர்க்கு பண்ணுவோம். அது மாதிரி இரவுகள்லையும் போகிறது உண்டா? இல்லை, என்னோட ஒர்க்கில் இரவுகளுக்கான இது டைவிங் இல்லை. என்னுடைய நண்பர்கள் சில பேர் இரவுலையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கே என்னவா இருந்துச்சுன்னா, ஒரே பவளத்திட்டுல பகலில் எந்த மீன்கள் ஆக்டிவாக இருக்குது, இரவில் எந்த மீன் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் ஆழ்கடலில் நீந்தும் போது என்ன விசித்திரமான ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது?
ரொம்ப ஆச்சரியம்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஒரு விஷயம் இன்னி வரைக்குமே மறக்க முடியாம இருக்கு அப்படின்னா வந்து இந்த கணவாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்டோபஸ் குடும்பம். அது வந்து இப்போ தமிழ்ல வந்து ஓட்டுக்கணவாய்ன்னு சொல்றாங்க. அது கட்டில் ஃபிஷ் அப்படின்னு. கட்டில் ஃபிஷ் வந்து நான் நீந்தும்போது பார்த்தேன். அந்த மீன் வந்து சாதாரணமா ஒண்ணு ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். இல்லன்னா வந்து என்ன கண்டுக்காம போயிருக்கலாம். ஆனா அது வந்து நகரவும் இல்ல. அந்த இடத்துக்கு போகவும் இல்ல. என்னையே பார்த்துட்டு இருந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த உடம்புல வந்து அந்த எல்லா வகையான கணவாய்களுக்குமே உடம்புல இருக்கக்கூடிய கலர வந்து மாத்திக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. அந்த கட்டில் ஃபிஷ்ஷோட உடம்புல ஒரு சீரியல் லைட் போட்டா டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறும்ல. அது மாரி டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறுது. அது ஏதோ என்கிட்ட சொல்லுது. மேபி அது வந்து நான் ஆபத்தானவன்னு சொல்லுதா? என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. நான் அத ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் அசையல, நானும் அசையல. ரொம்ப நேரம் ஒரு ஒரு சினிமா படத்துல வர இது மாரி ரொம்ப நேரம் அதுவும் நானும் முறைச்சு பார்த்துருந்தேன், நானும் முறைச்சு பார்த்துருந்தேங்கிற மாரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது போயிடுச்சு. இன்றைக்கு வரைக்குமே அந்த ஒரு ஏதோ ஒரு மொழி இல்லையா? அது வந்து விலங்குகளுக்கு வந்து பேசத் தெரியாதுங்கிறப்போ, அந்த விலங்குகள் வந்து தங்களுடைய தகவல்கள தெரிவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மொழிய பயன்படுத்துது. இதனுடைய உடல் நிறம் அன்னைக்கு எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கு. இன்றைக்கு வரைக்குமே அது என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனா அந்த அனிமல் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓ! நம்மள்ட்ட பேசுறாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. மறக்க எவ்வளோ முடியாது. தூரத்தில் இருந்தது அது உங்களுக்கு? ஒரு அரை அடி தான் இருந்துச்சு. ம். அவ்ளோ அவ்ளோ பெரிய உருவமா நான் இருக்கேன். அது இவ்ளோ குட்டியான ஒரு விலங்கு. பயந்து ஓடியிருக்கலாம். அது எதுவுமே பண்ணல. என்கிட்ட நின்னு ஏதோ சொல்லுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப நெகிழ்ச்சியானதாவும், விசித்திரமானதாவும் இருக்கு. பொதுவா நீங்க எந்த ஆபத்துகளும் எதிர்கொள்ளலனால, பொதுவா ஆழ்கடல்ல ஆய்வு செய்றதுல இருக்கிற ஆபத்துகள் என்ன? ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஆபத்துகள் வந்து பெரும்பாலும் நம்ம தவிர்க்கிற மாதிரி தான் நமக்கு எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. ஏன்னா, இப்ப ஆழ்கடல்ல வந்து ரிசர்ச் பண்ண போகும்போது 2 பேரா போணும் எப்பவுமே. ஆ கிளம்பும்போது சொல்லிட்டு போணும். இங்க போறோம் என்னங்கிறத சொல்லிட்டு போறோம் அப்படிங்கிற மாரியான நெறைய பாதுகாப்பு உத்திகள் சொல்லிக் குடுப்பாங்க. அதே மாதிரி அ ஆரம்ப காலகட்ட பயிற்சிகள்லயே நமக்கு வந்து எந்தெந்த விலங்குகள் ஆபத்தானது, எந்தெந்த மீன்கள் வந்து பார்க்கறதுக்கு சாதுவா இருந்தாலும், அந்த மீன்கள் வந்து ஆபத்தானவை அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உண்டான உத்திகளோட தான் போவோம். அதே மாதிரி கடலுக்கடியில இருக்கும்போது நம்ம பேசுறதுக்கு உண்டான சைகைகளையும் சொல்லி தருவாங்க. இப்படி நம்ப இந்த சைகைகள்லாம் பண்ணி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கலாம். ஏன்னா பேச முடியாது இல்லையா? அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லி தர்றதுனால, கூடிய வரைக்கும் ஆபத்துகளை தவிர்த்துட்டு தான் நாங்க செயல்படுவோம். அதையும் மீறி சில நேரங்கள்ல சில விலங்குகள் வந்து தொடுறது, இந்த கிழிக்கிறது அந்த மாரி ஏதாவது இருக்கும். அதற்கான ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அது மாரி நீங்க அப்ப ஆழ்கடல்ல இருக்கும்போது, நீங்க மேல இருக்கிற ஆட்களுக்கு ஏதோ ஒரு தகவல கம்யூனிகேட் பண்ணணும்னா, அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்ல கரையில ம். யாராவது இப்ப ம். ஸ்நார்க்லிங்ல அந்த மாதிரி வழி இல்ல. ஏன்னா ஸ்நார்க்லிங்ல நம்ம வந்து போயிட்டு ஒரு போட்லேருந்து குதிச்சுட்டு போறது. ஸ்கூபா டைவிங்ல அப்படி குதிச்சுட்டு போகும்போது, மேல இருக்கிற ஆட்களுக்கு வந்து தகவல் சொல்ல வழிகள் ம். இருக்கும். ம். ஸ்நார்க்லிங்ல பெரும்பாலும் கரையில யாராவது இருப்பாங்க. ம். நம்ம சொல்லிட்டு போவோம். அந்த கரையில வந்து அந்த இது டியூப் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மேல. ம். டியூப் ரொம்ப நேரம் தெரியலன்னா, அவங்க என்னங்கிறது வந்து பார்ப்பாங்க. அதாவது நீங்க ஆழ்கடல் ஆய்வுல இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில எதிர்கொண்ட மிகச்சிறந்த தருணம் அப்படிங்கிறத எத உணர்றீங்க? இந்த அப்படின்னு. கடல் ஆமைய பார்த்ததும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தருணம். ஏன்னா, அது வந்து இங்க நீந்திட்டு இங்க ஒரு மீன பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு நிழல் மாதிரி அந்த மீன்லேருந்து நமக்கு தெரியுது. ஆனா கடல்ல நெறைய நேரங்கள்ல அந்த மாரி நிழலா நெறைய தெரியும். ஒரு சூரிய ஒளி வந்து முன்னையும் பின்னியுமா வரதுனால நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் தெரியும். அதனால நான் வந்து அந்த மாரி ஏதோ ஒரு இது சூரிய ஒளியோட நிழல் தான் அப்படி ஒரு மாதிரி படுது அப்படின்னு சொல்லி நான் நெனச்சுட்டு உட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆமை பக்கத்துல வர வர அந்த உருவம் வந்து கிளியர் ஆயிட்டே வருது. கிளியர் ஆயிட்டு வந்து பார்த்தா அது வந்து ஒரு ஆமை. ஆ நம்ம வந்து ஒரு ஆமை அப்படிங்கிறத வந்து ஒரு டிவில பார்த்தது, இல்ல ஒரு ஜூல உட்காந்து பார்த்தது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இது நேரடியா ஒரு வைல்ட் அனிமல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்துச்சு. அது பாட்டுக்கு ரொம்ப கவலைப்படாம ரொம்ப ஸ்லோவா அது பாட்டுக்கு நீந்தி போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆமை அங்கேருந்து போற வரைக்கும் நம்ம வந்து டேட்டாலாம் எடுக்கிறத விட்டுட்டு அந்த ஆமையே பார்த்துட்டு இருக்கிற மாரி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது மாரி ஆழ்கடல்ல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள் இருக்கா? நெறைய இருக்கு. அதாவது ஒவ்வொரு முறை அ இந்த ரொம்ப ஆழ்கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 1000 மீட்டர், 2000 மீட்டருக்கு மேலலாம் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில ஒவ்வொரு முறை ஆராய்ச்சி நடக்கும்போதும், புதிய புதிய உயிரினங்கள வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல சில நேரத்துல என்ன ஆகும்னா, அந்த எக்ஸ்பெடிஷன்னு சொல்லி போவாங்க. நெறைய சாம்பிள் எடுத்துட்டு வருவாங்க. அந்த சாம்பிள்ல இருக்கக்கூடிய புதிய உயிரினங்கள வந்து அ எண்ணிலடங்காத உயிரினங்கள் ஒரே எக்ஸ்பெடிஷன்ல 100 புதிய உயிரினங்கள். அந்த 100யும் ஒண்ணொண்ணுத்தையும் தனித்தனியா பேர் வைக்காம 100 அனிமல்ஸ் தான் இருக்கு. இது ஒண்ணொண்ணுத்தையா பேர் வச்சு அடுத்த 1 வருஷத்துக்குள்ள நாங்க ஆய்வு கட்டுரைகள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பிரஸ் ரிலீஸ் குடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஆழ்கடல்ல புதிய புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள்
எக்கச்சக்கமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆழ்கடல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மெகலடான் மாதிரி அந்த மாதிரி உயிரினங்கள் இன்னும் இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது மெகலடான் வந்து அது ரொம்ப அழகான ஒரு ஃபேண்டசி கதையா ஹாலிவுட்ல நிறைய படங்கள்ல வருது. ஆனா அது ஒரு காலத்துல இருந்து அழிந்து போன ஒரு சுறா இனம், அவ்வளவுதான். ரொம்ப பெரிய சுறா இனமே தவிர நம்ம படங்கள்ல காட்டுற அளவுக்கு அவ்வளோ டேஞ்சரஸா அது இருந்திருக்குமா என்னங்கிறது எல்லாமே நமக்கு தெரியாது. மெகலடான் வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப அது இல்லை. இப்ப அது இல்லவே இல்லை. அதே மாதிரி அதனுடைய சைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தியுமே விஞ்ஞானிகள்கிட்ட நிறைய முரண்கள் இருக்கு. படத்துல வந்து ஒரு ஆராய்ச்சியுடைய அனுமானத்தை வைத்து அந்த சைஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனா எந்த சைஸ்ல வேணா மெகலடான் இருந்திருக்கலாம். ஏன்னா கிடைக்கக்கூடிய பல்லுடைய அளவை வச்சுதான் அந்த மெகலடானுடைய இது வந்து எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பெரும்பாலும் சுறாக்கள் வந்து குருத்தெலும்பு இருக்கு இல்லையா, நம்ம காது மடல் மூக்குல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வளையக்கூடிய குருத்தெலும்புல தான் அந்த சுறாக்களுடைய ஓடு இருக்கும். அந்த எலும்புக்கூடு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். அப்போ மற்ற இனங்கள் மாதிரி ஒரு டைனோசர் மாதிரி வேற உயிர் மாதிரி அந்த ஃபாசில் நமக்கு ஒழுங்கா கிடைக்காது. அப்ப அந்த பல்லோட அளவை வச்சுதான் எவ்வளவு நீளம் இருக்குன்னு ஒரு கணக்கு போட முடியும். ஆனா ஒவ்வொரு கணக்கும் வேற வேற மாதிரியான முடிவுகள் கொடுக்குது. அதனால மெகலடான் உண்மையிலே அவ்வளோ பெருசா இருக்கா அப்படிங்கிறதுமே நமக்கு சந்தேகம்தான். ஆனா நான் பள்ளி மாணவர்கள்ட்ட பேசும்போதுமே மெகலடான் உயிரோட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு படத்துல ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான விலங்கு போல மெகலடான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி இல்லாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ வந்து மெகலடான் இல்ல அப்படிங்கிறது தான் இறுதியான ஒரு விஷயம். மெகலடான் மாதிரியே வேற என்னென்ன அழிந்து போனது இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இருக்கு? வெவ்வேறு வகையான கடல் உயிரினங்கள் இருக்கு. இப்போ இந்த ஸ்டெல்லர்ஸ் சீகோ அப்படின்னு சொல்லி ஒரு கடல் உயிரினம் ஒரு காலத்துல இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டு பகுதிகளில் வந்து ஆவுளியான்னு சொல்றோம். அதாவது கடல் பசு கரெக்டாக சொல்ல போனா அந்த அந்த அது மாதிரியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு கடல் பாலூட்டி அது. அதை வந்து வேட்டையாடி மனிதர்கள் அழித்திருக்காங்க. ஸ்டெல்லர் சீகோ அழிந்திருக்கு. வெவ்வேறு வகையான கடல்ல வாழக்கூடிய டைனோசர் இனங்கள் இருந்திருக்கு. அந்த மாதிரியான இனங்கள் வந்து நிறைய அழிஞ்சிருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து மீன் இனங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் அழியல, குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் ஒரு 50 வருஷத்துல அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான மீன் இனங்கள் இருக்கு. சில உயிரினங்கள் மனுஷனோட வேட்டையிலே அழிஞ்சிருக்கு அப்படின்னு. மெகலடான்லாம் எப்படி அழிஞ்சது? என்ன மாதிரி சூழல் காரணம்? மெகலடான்னா நம்ம வரத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. அதனால அதெல்லாம் மனிதர்களுக்கு வேட்டைக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. ஆனா இப்போ வந்து வெவ்வேறு வகையான உயிரினங்கள் இந்த வாழ்டை இழப்புனால அழியுது. நேரடியா நம்ம போய் வேட்டையாடலைனாலுமே அதுங்க இருக்கிறதுக்கான இடத்த வந்து நம்ம அறியாம நம்ம அழிக்கிறதுனால அழிய போகுது அல்லது அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இல்லை கிட்டத்தட்ட போயிடுச்சு ஆனா நமக்கு இன்னும் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி, இது அழிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி 50 வருஷம் அதை வந்து நம்ம பார்த்துருக்கவே கூடாது. 50 வருஷம் டேட்டா இல்லைன்னா அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஒரு 40 வருஷமா பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. 10 வருஷம் டேட்டா இல்லைன்னா அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான விலங்குகள்லாம் நிறைய இருக்கு கடல் சூழலை பொறுத்த வரைக்கும். குறிப்பா மெகலடான் ஏன் அழிஞ்சுது அப்படிங்கிற சொன்ன ஏதாவது ஆராய்ச்சி அந்த காலகட்டத்துல நடந்த எக்ஸ்டிங்ஷன் நிகழ்வுகள் நிறைய இருக்கு இல்லையா, நம்ம பூமியில நடந்த எக்ஸ்டிங்ஷன் நிகழ்வு, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டிங்ஷன் நிகழ்வுல தான் மெகலடான் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மாதிரி இப்போ இந்த ஆழ்கடல் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படுற அந்த உபகரணங்கள் இருக்குல்ல, பொருட்கள், அதை பற்றி சொல்ல முடியுமா? என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்படுது? வெவ்வேறு வகையான உபகரணங்கள், நம்ம என்ன வேலை செய்கிறோங்கிறத பொறுத்து உபகரணங்கள் பயன்படுத்துவோம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு ஆழ்கடலில் இருக்கிற தரைப்பகுதியில் இருக்கிற மண்ணை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிராப்னு ஒன்று சொல்லுவாங்க. கிராபுங்கிறது அடிப்படையில் எப்படின்னா ஒரு கரண்டியை வச்சு எடுக்க மாதிரி, ஆனால் அதை இப்படி மூடி இருக்கிறோம். அதனால அந்த இப்படி போயிட்டு கடல் மண்ணில் போயிட்டு புதைஞ்சு இப்படியே அது மேலே கொண்டு வந்துடும் அந்த மண்ணை அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட உபகரணங்கள் பயன்படுத்துவாங்க. பட் ரொம்ப ஆழ்கடலில் இருக்கக்கூடிய உபகரணங்கள்னா பெரும்பாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா என்னென்ன சாம்பிள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா உபகரணங்களையும் அந்த ரோபாட்லேயே சைடில் அங்கங்கே வச்சுருவாங்க. ஒரு டியூப் மாதிரி இருக்கும்னா அந்த டியூப் வந்து அந்த விலங்குடைய பக்கத்தில் போயிட்டு அந்த டியூப் ஓப்பன் ஆகும். ஒரு சக்ஷன் மெக்கானிசம் இருக்குங்கிறனால அந்த விலங்கு அப்படியே மேலே உறிஞ்சி இழுக்கப்பட்டுரும், உடனே அந்த டியூப் மூடிடும். அப்படிப்பட்ட உபகரணங்கள் தான் பெரும்பாலும். அது வந்து அந்த ரோபோட்டோடய அட்டாச் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணணுமோ அதை அந்த ரோபோட்டை பக்கத்தில் கொண்டு போயிட்டு அந்த கமாண்ட் கொடுத்தா அது ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அது மாதிரி இப்போ நீங்கள் நீந்தி போகிறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன உபகரணங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க? இல்லை, நாங்கள் வந்து இது ஸ்கூபா டைவிங் பண்ணல, ஸ்நார்க்லிங் தான் பண்ணோங்கிறதுனால அண்டர் வாட்டர் ரைட்டிங் ஸ்லேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து எடுத்துகிட்டு போவோம். பென்சிலில் தான் எழுதுவோம். அந்த ரைட்டிங் ஸ்லேட்டில் பென்சில் எழுதுவோம். மேலே கொண்டு வந்து அந்த ரைட்டிங் ஸ்லேட்டில் இருந்ததெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இதில் எழுதிட்டு நோட்டில் எழுதிட்டு அந்த பென்சிலில் எழுதுனதுனால அது ரப்பர் வச்சு அழிச்சு காய வச்சு அப்படியே தண்ணியிலே படும்போது அதை நீங்கள் எழுதுவீங்க தண்ணியில்? ஆமாம், அண்டர் வாட்டர் கேமராஸ் இருக்கும் நம்ம டேட்டா இது பண்ணுறதுக்கு. அது மாதிரி சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், வந்து அதில் வந்து இந்த தண்ணிக்கு உள்ளே வந்து ஒரு
ஒரு இது மாதிரி மூடிட்டு அந்த இடத்துல இருக்க தண்ணியை பூரா எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அந்த தரை ஃபுல்லாக ரூம் மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி கடலெல்லாம் இருக்கதா வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். எனக்கு அதை பத்தி தெளிவா தெரியல. ஒரு சில இடங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோபோக்கள் பற்றி சொன்னீங்க வந்து, அது மாதிரி சேட்டலைட் எந்த வகையில் இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லுங்கள். சேட்டலைட் வந்து நமக்கு இந்த டெம்பரேச்சர் அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்கிறோம், சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ஒரு முக்கியமான டேட்டா. கடல் எந்த மாதிரியான ஆரோக்கியத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதற்காகவும் அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வச்சு கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சேட்டலைட் டேட்டா உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க வந்து ரொம்ப 11,000 கிலோமீட்டருக்கு கிளப்பி பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் இருந்தது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி மனுஷனோட செயல்பாடுகள் இருக்குல்ல, ஒரு மாசை ஏற்படுத்துறது, குவாரி, பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்கள் ஆழ்கடலில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி. ஆழ்கடல் வரைக்குமே அந்த தாக்கங்கள் வந்து போயிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி குப்பை வந்து போயிடுச்சு. ஆழ்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மாறுற அளவுக்கு வந்து காலநிலை மாற்றம் தீவிரமாயிடுச்சு. அது வந்து நேரடியாக மனிதர்களுடைய செயல்பாடுகளால தான் காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அறிவியல் ஏற்கனவே சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பார்வை மாற மாற கடல் சூழல் மாறிட்டே இருக்கு. இப்போ உதாரணமாக வந்து கடலுக்கடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகள் வந்து நிறைய நாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆழ்கடல் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆனால் அது என்ன பாதிக்கப்படும், எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஆழ்கடல் பற்றியே நமக்கு கம்மியாக தான் தெரியும். அப்போது இது கிட்டத்தட்ட எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னே பார்க்காம அதை எரிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு சோகமான விஷயமோ, ஆழ்கடலில் என்ன இருக்குன்னு மனித இனம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே ஆழ்கடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இது வந்து ஒரு மோசமான விஷயம். அது மாதிரி இந்த மாதிரி செய்திகள் இப்போ இந்த பிளாஸ்டிக்கை போடுறது, கழிவுகளை போடுறது, இல்லைன்னா அங்கேருந்து வந்து இது மைனிங் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, அதை எந்த வகையில் பாதிக்குது? எல்லாமே கடல்வாழ் உயிரினங்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது. இப்போ உதாரணமாக வந்து செதில்கால் நத்தைன்னு ஒரு இனம் இருக்குது. அந்த செதில்கால் நத்தை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகளுக்குள்ளேயே அழிந்து வரும் நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்டுபிடிச்சதே வந்து ஒரு 8 ஆண்டுகள் முன்னாடி தான். அதுக்கப்புறம் பார்த்தா எண்ணிக்கையை பார்த்தா அழிந்து வரக்கூடிய எண்ணிக்கையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சுறா மீன்கள் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த சுறா மீன்களுடைய இனப்பெருக்கம், அந்த சுறா மீன்களுடைய அடுத்த தலைமுறை உருவாவதற்கான எல்லாத்தையுமே வந்து வெப்பநிலை தான் தீர்மானிக்குது. வெப்பநிலை உயரும் போது அடுத்த தலைமுறை வந்து ஒழுங்கா வளராது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நிறைய மீன்கள் புதிய இடங்களுக்கு வலசை போகுது. புதிய இடங்கள்ல அந்த மீன்களெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி பவளங்கள், பவள உயிரிகள் அது ஆரோக்கியமா இருக்கும்போது நல்ல நிறமா இருக்கும். பவள உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாசி வந்து வெப்பநிலை அதிகமாயிடும் போது வெளியேறும். அப்போ அந்த நிறம் வந்து போயிடும். அதை வந்து நாங்கள் வந்து நிறமிழத்தல்னு சொல்லுவோம், ப்ளீச்சிங் சொல்லுவோம். ப்ளீச்சிங் வந்து டெம்பரரியா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்ல அந்த பாசி உள்ள வந்துடும். ஆனால் வெப்பநிலை அதிகமாகவே இருக்கு, கடல் நீர் வந்து சூடாகவே இருக்கு அப்படின்னா அந்த பாசி திரும்பி உள்ள வராது. காலப்போக்கில் அந்த பவள உயிரி அழிஞ்சிரும். பவள உயிரி அழிஞ்சிச்சுன்னா அந்த பவள உயிரியை நம்பி இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே அழியும். இந்த மாதிரியான பல பாதிப்புகள் வந்து கடல் சூழலுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கு. குறிப்பாக இப்போ சமீபகாலமாக வந்த ரிசர்ச்சுகள் பேப்பரில் அடிப்படையில் வந்து இப்போ கடலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா? கடல் நீரோட்டங்களில் மாறுபாடு ஏற்பட்டுட்டு இருக்கு. அப்புறம் அட்லாண்டிக் மெரிடோனியல் சர்க்குலேஷன் ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நீரோட்டத்தில் நிறைய மாறுபாடுகள் ஏற்பட்டுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், அது மீன்களை பாதிக்குமா, மனிதர்களை பாதிக்குமாங்கிறது எல்லாமே தெரில. ஆனால் இத்தனை ஆண்டுகளில் இதில் இவ்வளோ மாறுபாடுகள் ஏற்பட்டதே இல்லை. இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, விஞ்ஞானிகளுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்திய சூழல் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்திய பெருங்கடல் தான் நம்மளுடைய வங்காள விரிகுடாவும் சரி, அரபிக்கடலும் சரி, ரெண்டுமே இந்திய பெருங்கடலோட ஒரு பகுதி தான் இல்லையா. பொதுவாகவே மற்ற கடல்களுடைய வெப்பநிலை உயர்வை விட இது இந்திய பெருங்கடல் கொஞ்சம் அதிகமாகவே வெப்பநிலை இதுவாக இருக்கும். இப்போ இந்த காலநிலை மாற்றத்தினால இந்திய பெருங்கடலுடைய வெப்பநிலை அது வந்து பல மடங்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்போது அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதை பற்றின நிறைய ஆராய்ச்சிகளும் போயிட்டுருக்கு. இதெல்லாமே உண்மையிலே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இது மாதிரி ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் இருக்குல்ல, இது மனித வாழ்க்கைக்கு எந்த வகையில் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது வந்து முதல்ல வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக எனக்கு என்னவா இருக்குன்னா, நாம வாழற பூமி இன்னும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அது நேரடியாக எனக்கு ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கோ இல்லையோ, நாம் வாழற பூமியில் யார் யாரெல்லாம் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம கடல் சூழலோட பிணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன்லேருந்து, நமக்கு கிடைக்கிற பருவமழையிலேருந்து எல்லாமே கடல் சூழல்லேருந்து தான் வருது. அப்போ கடல் சூழலை நம்ம ஒழுங்காக
புரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாத்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி சீரா போகும். அதனாலேயே வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அறிவியல் ரீதியா பார்த்தா ஒரு தியரி இருக்கு. அது என்ன அப்படின்னா, உயிர் கடலிலிருந்து உருவாகி இருக்கலாம். அதுவும் குறிப்பா ஆழ்கடலிலிருந்து உயிரின் முதல் செல் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அப்படி பார்த்தா நம்மளுடைய தொட்டில், ஆதி தொட்டில்ங்கிறது அந்த இடம் தான். அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த பவளப்பாறைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதில் நீங்கள் ஏதாவது இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்கள் மனிதனுக்கு அச்சுறுத்தல் வர்ற விஷயங்கள் எதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நிறைய பார்ப்போம். ஒவ்வொரு தடவை நம்ம அண்டர் வாட்டர் போகும்போதும் பிளாஸ்டிக்லாம் பார்ப்போம். அது வரும்போது என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் அந்த ஃபீல்டு ஒர்க் முடிச்சுட்டு தண்ணியிலேருந்து வெளியில் ஏறும்போது எல்லா பிளாஸ்டிக்களையும் எடுத்து கொண்டு வந்து அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொண்டு போய் போடுவோம். பவளப்பாறைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிற பிளாஸ்டிக்லாம் இருந்திருக்கு. பவளப்பாறையில் பிளாஸ்டிக் மாட்டி அது வந்து பாறைகள் அங்கேயும் இங்கேயும் இழுக்கிறது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவோன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் இது பண்ணுறதுக்காக ஒரு கத்தி இல்லைன்னா வந்து ஒரு கத்திரிக்கோலே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு தடவையும் வந்து அதை எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வெளியில் கொண்டு போகிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி இப்போ கடலில் நம்ம கொட்டிருக்கிற குப்பைகள் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா எவ்வளோ பெரிய வேலைன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா மனித இனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவலங்களில் ஒன்றா நான் பார்க்கறது வந்து கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு ஒன்று. கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச்னா என்ன? அது ஒரு குப்பைமேடு. குப்பைமேட்டுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். அது வந்து பசிபிக் கடலில் ரொம்ப பெரிய ஒரு மிதக்கும் குப்பை மேடு. அந்த அவ்வளோ பெரிய குப்பையை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி அதனுடைய பாதிப்புகள் எதுவும் வராத வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா பல பேருடைய பல நாட்கள் உழைப்பு தேவைப்படும். இந்த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்சுங்கிறது ஒரு இடம். அதை தாண்டி அங்கங்கே இருக்கக்கூடிய மிதக்கும் குப்பைகளை சார்ட் அவுட் பண்ணுறது, அதே மாதிரி பவளப்பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற குப்பைகளை தேடி தேடி போய் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இப்போ பூமியை பற்றி சொல்லும்போது சொல்கிறோன்னா வந்து இப்போ நம்ம குப்பைகளை போட்டால் கூட அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது, அது செமிச்சு வந்து அது இதாகி அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இப்போ இயற்கையில் அந்த மாதிரி தன்னைத்தானே இப்போ மனித உடல்களே சொல்கிறாங்களா தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி கடலுக்கிட்டே இருக்கா வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறது, தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கக்கூடிய சக்தி இயற்கைக்கு இருக்குதான். ஆனால் அது ஒரு அளவு தான். நம்ம போடக்கூடிய குப்பைகளுடைய அளவு, அதில் இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் கெமிக்கல்ஸ் அல்லது ஃபாரின் காம்பவுண்ட்ஸ் அதனுடைய அளவெல்லாம் வந்து ரொம்ப அதிகமானதாக இருக்குது. அதனால் இயற்கை வந்து தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்கிற அந்த ஒரு சுழற்சிக்கு மீறி தான் நம்ம இப்போ பொருட்களை போட்டுட்ருக்கோம். கடல்னால வந்து இயற்கையாக மக்கக்கூடிய பொருட்களை வந்து மக்க வைக்க முடியும். ஆனால் நம்ம போடுற பிளாஸ்டிக்கை மக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து கடலுக்கு உண்மையிலே கிடையாது. கடலில் வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி கொள்கிற சில பூஞ்சைகள் வந்திருக்குன்னு சொல்லி கூட கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. ஆனால் அது எப்படின்னா, அந்த இடத்துல இருக்குது நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி தான் ஒரு பூஞ்சை வந்துச்சே தவிர பூமி தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்கிறது அப்படின்னு வந்து அதை பண்ணிட முடியாது. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் என்ன ஒரு ஆபத்து இருக்குன்னா, கடலில் வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்ற பூஞ்சை வந்துச்சு, அப்போ நம்ம எவ்வளோ வேணால் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பூஞ்சை கொஞ்சமாக அது பிளாஸ்டிக்கை பயன்படுத்திக்கும், அவ்வளோதான். எல்லா நேரத்துலையும் எல்லா பிளாஸ்டிக்கும் பயன்படுத்துமா, இந்த பூஞ்சையை போட்டால் பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா அப்படிங்கிறது எல்லாமே இல்லை. நம்ம ஆரம்ப புள்ளிக்கு போகணும். ஏன் நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறோம், அந்த பிளாஸ்டிக் உற்பத்தியும் பயன்பாட்டையும் குறைப்பதற்கு இல்லை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர, இயற்கை தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறது வந்து இந்த ஒரு தீவிரமான காலகட்டத்துக்கு சரியான ஒரு கண்ணோட்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது மாதிரி இந்த கடல்சார் ஆய்வுகளுக்கு வர விரும்புகிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை, அதே மாதிரி இந்த மாதிரி துறைக்கு வந்து இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஈர்க்கிறதுக்கான விஷயம் வந்து கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப வசீகரமான ஒரு விஷயம். நமக்கு இன்றைக்கு வரைக்குமே ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு வசீகரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அறிவியல் ரீதியாக பார்த்தா இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஆராய்ச்சிகளை வந்து நம்ம கடலில் மேற்கொண்டாதான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு சரியான பூமியை விட்டு செல்வதற்கான வேலையை வந்து நம்ம செய்ய முடியும். அதற்கு கடல் பற்றின புரிதல் அவசியம். அதற்காகவே இன்னும் நிறைய பேர் கடல் ஆராய்ச்சிக்குள்ளே வரணும். இந்த துறைக்கு வர விரும்பக்கூடியவங்களுக்கு வந்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புறது என்னென்னா, நம்ம என்ன இப்போ படிச்சுட்டு இருக்கோமோ, இப்போ பள்ளி பாடங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னா இப்போ நான் மரைன் பயாலஜிஸ்ட் அப்படின்னா, மரைன் பயாலஜி அப்படிங்கிறது கடலினுடைய இயற்பியல் சார்ந்த விஷயங்கள், வேதியியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமேலேயும் தான் இந்த மரைன் பயாலஜிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போது அடிப்படை அறிவியல் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கடல் சார்ந்த ஆராய்ச்சியில் சிறப்பாக இருக்க முடியும். அதை தாண்டி நம்ம வந்து மேற்படிப்பில் கடல் சார்ந்த ஆராய்ச்சிக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், கடல் உயிரியலா, கடல் இயற்பியலா, கடல் வேதியியலா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஜி டிகிரி பண்ணணும்.
இப்போ இது மாதிரி இந்த படிப்புகள் படித்தவங்களுக்கு என்ன விதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது? பலவிதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. பட் மெயினாக 2 ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆராய்ச்சி, இன்னொன்று வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஒர்க்கு. ஒரு பக்கம் ஆராய்ச்சி செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டமான மாணவர்களை உருவாக்குவதற்கான பேராசிரியர்களாக இருக்கலாம். இது 2 தான் மெயின் ஸ்ட்ரீமு. இது 2த்தையுமே ஒரே நேரத்தில் செய்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் ஆராய்ச்சியில் இருந்து கொண்டே அப்பப்போ விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து. இப்போ நான் வந்து ஒரு எம்எஸ்சி படிச்சுட்டு நான் ஒரு நெட் எக்ஸாம் எழுதி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அதனுடைய சம்பளம் வேறு. ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய சம்பளம் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் குறைவு தான். அதற்கு நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா வந்து ஆராய்ச்சியில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இப்போதைக்கு நான் ஒரு பேராசிரியராக இருந்து எனக்கு ஒன்று கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் அதை செயல்படுத்திக்கிறேன், அப்புறமா நான் ஆராய்ச்சிக்குள்ளே திரும்பி வந்துக்கிறேன் அப்படின்னு கூட சில பேர் முடிவெடுக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்புறம் சில நிறுவனங்களில் இந்த மாதிரியான கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் வேலை செய்கிறாங்க. இப்போ உதாரணமாக மீன் வளர்ப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்குது. இந்திய அரசாங்கத்திலே நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்குது. நம்ம என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து அந்த நிறுவனங்களில் நம்ம வேலை செய்துக்கலாம். முன்னாடி வந்து நிறைய பெண்கள், ரொம்ப முன்னாடி நிறைய பெண்கள் இல்லை. ஆனால் நான் வந்து படிக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து பார்த்தாலுமே நிறைய பெண்கள் வெவ்வேறு விதமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அதனால் இதில் வந்து இது பெண்களுக்கான துறையாகவும் தான் இருக்குது. நிறைய பெண்களை வந்து நீங்கள் வந்து விஞ்ஞானிகளாக பார்க்க முடியும், பேராசிரியர்களாக பார்க்க முடியும். களத்தில் இருந்து ஃபீல்டு ஒர்க் செஞ்சு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சை வச்சு ஒர்க் பண்ணுறக்கூடிய ரிசர்ச்சர்ஸை பார்க்க முடியும். அதனால் நிறைய பெண்கள் இருக்காங்க. அது மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிற சவால்கள் இந்த மாதிரி வேலைகளில்? ஒரு பெண்ணாக இருந்து சாதாரணமாக வெளியில் போயிட்டு வரதில் இருக்கக்கூடிய எல்லா சவால்களையுமே நான் வந்து சந்திச்சிருக்கேன். அதை தாண்டி குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு, அது ஒரு ஆதரவு எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் வெளியில் போகிற, ஏன் இது வெளியில் போய் தான் பண்ணணுமா, ஒரு சேஃபாக வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பெற்றோர்களோ குடும்பத்தினரோ வந்து இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே அது வந்து பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் வந்து அப்படி சொல்லலை. என்னோட குடும்பத்தினர் முழுக்க முழுக்க இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உண்மையிலே இந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கேன் அப்படின்னா அவர்களுடைய முழு ஒத்துழைப்பு இதற்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த மாதிரி குடும்பத்தினரும் இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு அன்கன்வென்ஷனல் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படிச்சுட்டு அப்படியே வந்து உடனே வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலை வந்து வருஷக்கணக்காக இனிமேல் அதுதான் பர்மனெண்ட்டாக இந்த ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சில நேரங்களில் சில பேருக்கு அந்த கேரியர் வந்து ஒரு செட் ஆகிறதுக்கு சில வருடங்கள் ஆகலாம். அந்த மாதிரியான சில வருடங்கள் ஆகும்போது என்ன இன்னும் வந்து ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேள்வியோ, எதுக்கு நீங்கள் இவ்வளோ வெளியில் போயிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியோ குடும்பத்தினர் கேட்காம இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிறைய முக்கியமான ஆராய்ச்சிகள் நம்மளுடைய பகுதிகளில் இருந்து வர ஆரம்பிக்கும். நன்றி.